சரி, ஓகே. நான் ஃபைல் ஓபன் பண்றேன் பாருங்க. ஃபைல். சரி, இந்த வால்ப் ஒன்று இருக்குது. சரிதானே? இது பல்ப் வந்து இருக்கு. இந்த பல்புக்குள்ள வந்து ஒரு மீன் தொட்டி மாதிரி ஒரு செட்டப்பை வந்து எப்படி செய்யலாம்ன்றதை பற்றி நம்ம பார்க்க போறோம். வந்து நீங்க உங்களுக்கு இதுக்குரிய பிக்சர்ஸ் எல்லாமே வந்து நான் வாட்ஸ்அப் குரூப்ல போட்டுக்கிறோம். வந்து நீங்க அதில் நீங்க எடுத்து எடிட் பண்ணலாம். வந்து எடிட் பண்ணி நீங்க எனக்கு திருப்பி வாட்ஸ்அப் குரூப்ல எடிட் பண்ணி போடுங்க. மீன் தொட்டி மாதிரி இல்லை, நீங்க வித்தியாசமான உங்களோட கற்பனையின்படி நீங்க செய்து போடலாம். வந்து சரி, லேயர்ஸை கிளிக் பண்றேன். இதுல வந்து என்னோட டூப்ளிகேட் லேயர் ஒன்று எடுக்கிறோம். வந்து பாருங்க, எடுத்துட்டு பேக்ரவுண்ட் காப்பின்னு சொல்லி வந்திருக்குது. சரி, இதை எடுத்தாச்சு. எடுத்த பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா வந்து இந்த வல்புக்குள்ள வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வந்து இந்த உள்ளுக்குள்ள உள்ளதை ரிமூவ் பண்ணணும் பெஸ்டா. சரிதானே? இதை எப்படி ரிமூவ் பண்றோம்னு சொன்னா பாருங்க, வந்து டூலை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. இதுல வந்து லேசர் டூல் இருக்கணும். அந்த லேசர் டூல் வந்து இல்லாட்டி ரைட் கிளிக் பண்ணி லேசர் டூலை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணிட்டு நான் இதுல செலக்ட் பண்றேன் பாருங்க, இந்த உள் நடுவில் உள்ளதை மட்டும். சரி, செலக்ட் பண்ணிட்டேன். வந்து செலக்ட் பண்ண பிறகு எடிட் போகணும். எடிட் போயிட்டு ஃபில் கொடுக்கணும். கொடுத்துட்டு இதில் நிறைய ஆப்ஷன் இருக்கும். வந்து இதில் வந்து கன்வெர்ட் எவால்ன்றதை கொடுக்க போகிறோம். வந்து கொடுத்துட்டு ஓகே பண்ணுறோம் பாருங்க. ஓகே இல்லை, அப்போ உங்களுக்குள்ளது திருப்பி செலக்ட் பண்ணுறேன். திருப்பி அதே ஆர்டரில் போகிறேன்னு பாருங்க. சரியா? சரி, ரிமூவ் பண்ணது விளக்கிட்டு எல்லாருக்கும்? ஓம் சார். ஓகே, அடுத்தது திருப்பி அடுத்த போட்டோ வந்து மூவ் பண்ண போறோம் பாருங்க. சரி, போட்டோ வந்து மூவ் பண்ணப்பட்டிருக்கு பாருங்க. இது கணக்கா இந்த இடத்த வார மாதிரி வைக்கிறோம். வந்து வச்ச பிறகு பாருங்க, வந்து இப்போ இந்த இதை மூவ் பண்ணோன்னு பாருங்க, லேயர்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துக்கிறோம். வந்து தேர்ட் ஃபோர்த் லெசன்ல வந்து நம்ம பார்த்துக்கிறோம். வந்து அதில் பாருங்க, வந்து இந்த இதில் வந்து பாருங்க நார்மல் ஒன்று இருக்கும். மேலே இந்த லேயர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஒன்று இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி மல்டிப்ளை மாற்றிக் கொடுங்க. மல்டிபிள் மாத்தினீங்கன்னு சொன்னா வந்து இது எல்லாமே ப்ரிவியூல தெரியும். சரிதானே? தெரிஞ்ச பிறகு வந்து இதை நமக்கு விரும்பின அளவுக்கு இதை மூவ் பண்ணி வச்சுட்டு இந்த அளவுக்கு வரட்டுமே. சரி, வச்சுட்டு மிச்சத்தை வந்து ரிமூவ் பண்ண போறோம். ரேசர் டூலை பயன்படுத்தி ரேசரை கிளிக் பண்றேன். சரியா? ரிமூவ் பண்றேன்னா இது கொஞ்சம் நீங்க கொஞ்சம் டைம் எடுத்து நீட்டா செய்யணுமா? நான் இப்போ உங்களுக்கு செய்யறதுக்காக வேண்டி கொஞ்சம் குயிக்கா செய்யறோம். வந்து இதே போல செய்யணுமா? சரி,
இதுல நமக்கு ஒரு ஒரு நிழல் மாதிரி ஒன்று இருந்தால் இதுல இருக்கிற மாதிரி இன்னும் கொஞ்சம் பெருசா தேவைன்னு சொன்னா வந்து நீங்க அதுக்கு யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் வந்து. ஸ்கிரீன் விளங்க மாட்டேங்குது. ஓகேயா? ஓகே சார். இந்த இடத்த செட் பண்றா வந்து வெயிட் பண்ணுங்களா? சரி, இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வந்து இதுல வந்து இது வந்து ஆக்டிவ் இல்லாம இருந்தது. ஒரு நிழல் மாதிரி செட் பண்ணுவோம் இதுல. இதே போல இதெல்லாம் ஏற்கனவே நம்ம பழைய லெசன்ல பார்த்துருக்கோம். இதெல்லாம் வந்து என்ன சின்ன போமா அதை சைஸை குறைச்சிட்டு சரி. இப்போ வந்து இதை வந்து இதுல 100 வீதம் இருக்கும் பாருங்க வந்து இதை வந்து கிளிக் பண்ணி நாம வந்து குறைக்கணும். அதை ஒரு எத்தனை வீதம் 30 வீதத்துல இருக்குமா? 30 வீதம் வச்சாச்சு. இப்ப அடுத்து என்ன செய்ய போறோம் சொன்னா வந்து ஃபிஷ் எடுக்க போறோம். மீன் எடுத்து போட போறோம். வந்து ஓபன் பண்றேன் அல்லது மூவ் பண்ணி டேக் பண்ணி போடுறேன். இது வந்து பிஎன்ஜி ஃபைலா வந்து இது உங்களுக்கு நான் குரூப்ல போட்டுக்கிறேன்னா இதுல வந்து இந்த மீன்ல வந்து சின்னதாகும் சைஸை கொஞ்சம். ப்ரொடெக்ட் பண்றோம். இதுல வந்து தேவையில்லாத மீன்களை வந்து ரிமூவ் பண்ணுவோமா? சரி, பேசரை பயன்படுத்தி ரிமூவ் பண்றோம். வந்து இந்த மீன் தேவையில்ல, இது தேவையில்ல, எல்லாம் தேவையில்லை. சரி, இந்த பல்ப்லயும் கொஞ்சம் நீட் இல்லாம இருக்கு, அதையும் கொஞ்சம் நீட் பண்ணுவோம்.
சரியா? சரி. இப்ப அடுத்தத மூவ் பண்ணுவோம் வந்து. பாருங்க வந்து இத வந்து இந்த இடத்துல இருக்கிறவங்க வந்து இதையும் மல்டிபிளுக்கு மாத்துவோம் வந்து. மல்டிபிளுக்கு மாத்திக்கலாம் வந்து. இதையும் ரிமூவ் பண்ண போறோம் வந்து ட்ரேசரை பயன்படுத்தி. சரியா? இதே போல இருக்கும் வந்து இப்ப என்ன செய்ய போறோம்னு நான் வந்து எல்லாத்தையும் ஒரு குரூப்பா மாத்த போறோம் வந்து. எல்லாத்தையும் குரூப் பண்ணுவோம் வந்து. செலக்ட் பண்ணிட்டேன். குரூப் குரூப் 1 2 இருக்குது. அப்படி இருக்கட்டும். எல்லாத்தையும் வந்து குரூப்புக்குள்ள மூவ் பண்றேன். இதையும் மூவ் பண்றேன். எல்லா லேயர்ஸையும் வந்து ஒரு குரூப் ஆகிறோம் வந்து. இப்ப சரி, இப்ப எல்லாமே வந்து ஒரு குரூப்புக்கு வந்திருக்கு வந்து. சரிதானே? சரி. இப்போ வந்து இந்த குரூப் இருக்குதானே, இந்த குரூப்பை வந்து பாத்தீங்கன்னா குரூப் இதுல இந்த முக்கோணத்தை கிளிக் பண்ணக்குள்ள குரூப் உள்ள கண்டென்ட் எல்லாம் தெரியும் வந்து. திருப்பி அதை ஹைட் பண்ணலாம் பண்ணி. இப்போ நான் இதுல ஒரு குரூப்ல இருந்து ஒரு டூப்ளிகேட் குரூப் ஒன்று எடுக்கிறேன். அதை பாருங்க, டூப்ளிகேட் குரூப் ஒன்று எடுத்து குரூப் காப்பின்னு இருக்குது வந்து. இந்த குரூப் காப்பியை செலக்ட் பண்ணி இதில் பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து பல்பு மட்டும் செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றேன். அடுத்த குரூப் வந்துட்டு வந்து இந்த குரூப்பை வந்து செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் டீயை ப்ரெஸ் பண்றேன். டீயை ப்ரெஸ் பண்ணி இதே போல பார்த்துக்கொள்ளுங்களா, இதே போல மாத்திரம் பல்பை வந்து மாத்திட்டு வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக்குவோம். சரி, இதுல ரேசரை பயன்படுத்தி மேலுக்குள்ளதை வந்து கொஞ்சம் ரிமூவ் பண்றேன். இது இந்த குரூப்ல அந்த சரி அதே இதை செலக்ட் பண்ண போறோம் வந்து. சரி, இதெல்லாம் ரிமூவ் பண்றேன். ரிமூவ் பண்ணிட்டு இதுக்கு ஜாயின் குரூப்பை மூவ் பண்ணி இதுக்கு ஏற்ற மாதிரி வைக்கிற மாதிரி பாருங்க. இதே போல சரியா? இப்ப இதுல வந்து பார்த்தா நிழல் மாதிரி வந்து செட் பண்ணுவோம் வந்து. சரி, இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த குரூப் இருக்கு தானே, இந்த குரூப்பை வந்து பிளெண்டிங் ஆப்ஷனை கொடுத்து வந்து இதுல பாத்தீங்கன்னு சொன்னா வந்து சைஸ் குறைக்கிறோம் பாருங்க, லைட் ஆகும் வந்து. சரியா? இதே போல இருக்கும். சரியா? இப்ப இதுல என்ன சொன்னா வந்து உங்களுக்கு இந்த இது எப்படி இந்த குரூப் இதுல என்னென்ன பிக்சர் தேவையோ அந்த எல்லா பிக்சருமே வந்து உங்களுக்கு குரூப்ல போட்டுக்கோங்க வந்து. அந்த குரூப்ல உள்ள பிக்சர் எடுத்து நீங்க இதே போல எடிட் பண்ணி
குரூப்ல போடுங்களா. ஓகே, வேற ஏதாவது டவுட் இருக்குதா? உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுவேனா? எனக்கு சத்தத்தை காணல. எதுவும் டவுட் இல்லையா சார்? சொல்லுங்க. சார் நீங்க ஃபர்ஸ்டா செஞ்ச அந்த லேசர் டூல யூஸ் பண்ணி செஞ்சீங்க, அதை கொஞ்சம் செஞ்சு சொல்லி எது காட்டுங்க. ஃபர்ஸ்டா செஞ்சீங்க அந்த பல்புக்கு நடுவில் இருக்க அந்த இதை ரிமூவ் பண்ணீங்க. ரிமூவ் பண்றதா? அது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ரிமூவ் பண்ணி காட்டுறேன். இந்த இருக்குன்னு சொன்னா வந்து லேசர் டூல கிளிக் பண்றேன். எவ்வளோத்தையும் செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு எடிட் போயிட்டு ஃபில், புதுசா பேக்ரவுண்ட் தானே டூப்ளிகேட் எடுக்கணுமா? இதில் ஒரு டூப்ளிகேட் லேயர் எடுத்துட்டு இப்போ செலக்ட் பண்ணுறேன். லேசர் டூல், சரி, எடிட், ஒர்க் பண்ணல. நீ ஒன்று எடுக்கிறேன்னா சரி. இப்போ எடுக்கும் வந்து ஏன்னா ஏற்கனவே அந்த பல்ப் வந்து ஃபில் பண்ணி இருக்கிறதுனால தான் அந்த பல்ப் ஒர்க் பண்ணலை. நம்ம ஒரு ஃபைல் எடுத்துக்கிறோம். இப்போ செலக்ட் பண்ணுறோம் பாருங்க. செலக்ட் பண்ணியாச்சு. எடிட், ஃபில் கிளிக் பண்ணுறேன். கன்வெர்ட் வேலை கிளிக் பண்ணிட்டு ஓகே பண்ணுறேன். சரியா? ஓகே சார். ஓகே, நான் அந்த வீடியோ சொல்லுங்க. அந்த பல்புக்குள்ள அந்த இது தண்ணி இதை இறக்குனீங்க சார், அது எப்படி? தண்ணிக்குள்ள நீங்க நார்மலா வந்து அடுத்த லேயரையும் போட்டுட்டு வந்து இங்க மேல செலக்ட் பண்ணி அந்த இது தண்ணிக்கு வந்து மல்டிபிள கொடுத்தீங்கன்னா சரி. சரியா? சரி சரி, ஓகே பாயா. நாங்க உங்களுக்கு அந்த குரூப்ல நான் அந்த வீடியோஸ் போடுறோம். வந்து டவுட்டானாக்கள் அந்த வீடியோஸை பார்த்து செய்து கொள்ளலாமா? ஓகே பாய். சரி, தேங்க்யூ. Thank you, sir.